welcome to Chennai to London. இன்னைக்கு நம்ம பண்ண போறது பரோட்டாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சால்னா, chicken சால்னா பண்ண போறோம். போன வீடியோல பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். chicken சால்னா செய்யிறதுக்கு 1 கிலோ chicken எடுத்துக்கோம். 3 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு புதினா இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், கல்பாசி எல்லாம் போட்டுருக்கோம். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் chili powder, 1 tablespoon meat masala, 2 tablespoon coriander powder, 5 cashew nuts, 1 tablespoon சோம்பு, 1 tablespoon poppy seeds, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேங்காய். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு கடைசியா எண்ணெய் தாராளமா ஊத்திக்கணும். எண்ணெய் காஞ்சோனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே அந்த கல்பாசியோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது வந்து யூகேல எந்த ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கல. ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ண கிடைக்கல. அப்புறம் ஒரு அக்கா இந்தியா போகும்போது அவங்கள வாங்கிட்டு வந்து தர சொன்னேன். அவங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி நெல்கிரீஸ்லேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறமா தான் எனக்கு தெரியாது அமேசான்லேயும் விற்கிது ஸ்டோன் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோன்னு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் புதினா இலையை போட்டுடலாம். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மீட் மசாலா, இது வந்து ஆச்சி மசாலாவில் மீட் மசாலான்னு விற்றுது அது, கொத்தமல்லி தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு. அந்த சிக்கனை உள்ளே போட்டுடலாம். சிக்கனை கழுவும் போதே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டாச்சு. மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகட்டும் சிக்கனோட. சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சால்னா வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும், குருமா மாதிரி திக்காக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா அப்போ தான் பரோட்டாக்கு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு, மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். சால்னாவில் கடைசியாக நம்ம போடுறதுக்கு தேங்காய் 1 கப், ஒரு 4 to 5 கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கோம் சிக்கனை. ஸோ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த அரைச்ச தேங்காய், சோம்பு அதெல்லாம் போட்டுடலாம். தேங்காய் போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம் திருப்பி. இப்போ இதை திறந்து வச்சே குக் பண்ணிடலாம். சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாசனை சூப்பராக இருக்குது, கறி சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, ஓஹோ, பேஷ் சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட். இந்த சால்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பரோட்டா கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது. ரொம்ப ஈஸி வேறு செய்கிறதுக்கு, செஞ்சு பாருங்கள். அந்த பரோட்டா எப்படி செய்கிறது இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then, take care, bye.